வணக்கம். ஒலிம்பிக்ஸில் இந்தியாவிற்கு ஒரு மெடல் கன்ஃபார்ம்டு என்று நாம் எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்துச்சு. வினேஷ் போகாட் அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டால் 100 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. வெறும் ஒரு 100 கிராம்னால இந்தியா ஒரு பதக்கத்தை இழந்திருக்கிறது. அவர்களுக்கு மெடல் இல்லை என்ற ஒரு சூழல் வந்ததுக்கு பிறகு நிறையா அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்போ செமிஃபைனல்ஸில் தேர்ச்சி பெற்று ஃபைனல்ஸ்க்கு போனாங்களோ, ஒரு வேர்ல்டு சாம்பியனை பீட் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்க்கு எப்போ சென்றார்களோ அப்போதே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இதை திருப்புவதற்கு ரொம்பவே முயற்சி செஞ்சுருக்காங்க லெஃப்ட் எக்கோசிஸ்டம். சோஷியல் மீடியாவில் இதை தான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்போவுமே ஸ்போர்ட்ஸில் அரசியலை கலக்கக்கூடாது என்று நம்ம திரும்ப சொன்னாலும் கூட அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தே ஹவ் ஸ்டார்டட் இட். ஸோ அவங்க அதை ஆரம்பித்து விட்டு இப்போது அரசியலில் ஸ்போர்ட்ஸை கலக்காதீங்க என்று சொல்வது நியாயமில்லை. அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அரசியல், வினேஷ் போகாட், ஒலிம்பிக்ஸ் அண்ட் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி பேசி ஆக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபைனல் டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த செமிஃபைனல்ஸில் அவங்க தேர்ச்சி பெற்று ஃபைனல்ஸ்க்கு சென்றிருக்காங்க. ஒரு ஒலிம்பிக் மெடல் கன்ஃபார்ம், எய்தர் சில்வர் ஆர் கோல்டு. ஃபைனல்ஸில் வெற்றி பெற்றால் கோல்டு, தோல்வியடைந்தால் சில்வர் என்ற நிலையில் இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கணுமே. நரேந்திர மோடிக்கு இது மிகப்பெரிய சவுக்கடி, ஒரு பதிலடி கொடுத்து விட்டார்கள். அவங்கள அடக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் நரேந்திர மோடிக்கு ஒரு வெற்றியை பரிசளிச்சிருக்காங்க என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு தேசியவாதியும் வினேஷ் போகாட்டை இந்த ஒலிம்பிக் முழுக்கவே அவர்களை ஒரு இந்திய வீராங்கனையாக மட்டும்தான் பார்த்துருக்காங்களே தவிர அவர்களுடைய இந்த அரசியல் பாஸ்ட்டை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. ப்ளஸ் இந்தியாவுக்கு மெடல் அது மட்டும்தான் எங்களுடைய கண்ணுக்கு தெரியுதே தவிர அது வினேஷ் போகட்டாக இருக்கட்டும், நீரஜ் சோப்ராவாக இருக்கட்டும், மனு பாக்கராக இருக்கட்டும், யாரவனாக இருக்கட்டும், ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைக்கணும் என்றால் அது யாராக இருந்தாலும் சரி, இந்திய வீராங்கனைகளுக்கு அனைத்து விதமான முயற்சி செய்வதில் நரேந்திர மோடி அரசாங்கம் மிகப்பெரிய அக்கறை செலுத்தியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, வினேஷ் போகாட் அவர்கள் அவங்களே சொல்லியிருக்காங்க. நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வீராங்கனைகளுக்கு, ரெஸ்லர்ஸ்க்கு, இன்னும் குறிப்பாக அத்லெட்ஸ்க்கு அனைவருக்குமே நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. எனக்கு என்ன வேணும்னாலும் நான் கேட்டோன்னே எனக்கு கிடச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இதை வினேஷ் போகாட் அவர்கள் யாரை இந்த லெஃப்ட் எக்கோசிஸ்டம் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறதோ அவங்களுடைய வாயாலேயே நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எவர் என்று சொல்லியிருக்கிறார். मैं अगर बोलूं कि इंडिया के बेस्ट प्राइम मिनिस्टर हैं स्पोर्ट्स के लिए, तो ये मतलब मेरे लिए वो सौभाग्य की बात होगी. मतलब उनको इतना भी पता है कि मेरे को गुस्सा आता है. இந்த ஒரு போட்டோங்க, வினேஷ் போகாட் அவர்கள், சாக்ஷி மாலிக் அவர்கள், இவங்களெல்லாம் டெல்லி போலீஸ் அடக்கி ஒடுக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு இங்கிருந்து, அதாவது யுவர் சக்ஸஸ் அது ஏற்படுத்தக்கூடிய சத்தம் என்பது உங்களுடைய ஸ்ட்ரகிள், போராட்டத்தை விட சத்தமாக இருக்கணும். உங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றியின் மூலமாக பதிலளிங்க. எது போராட்டம்? இந்த சாக்ஷி மாலிக், வினேஷ் போகாட், இந்த ரெஸ்லர்ஸ் ஞாபகம் இருக்கா? மல்யுத்த வீராங்கனை போராட்டம், பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் எப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. டெல்லி போலீஸ் எப்பொழுது இந்த மல்யுத்த வீராங்கனைகளை டீடைன் பண்ணாங்க அப்படின்னா, நியூ பார்லிமெண்ட்ரி பில்டிங், புதிய பாராளுமன்ற கட்டிடம், அதனுடைய திறப்பு விழாவின் போது இந்த பக்கம் ஜஸ்ட் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் டெல்லியில இவங்க நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கை நோக்கி நாங்கள் பேரணி வரோம் என்று சொன்னால் அவங்களை டீடைன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அதாவது புதிய பாராளுமன்ற கட்டிடம் என்பது இந்த நாட்டிற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் டே. அந்த நாளில் நாங்கள் பாராளுமன்ற கட்டிடத்தை நோக்கி நாங்கள் ஒரு பேரணி செல்வோம் என்றால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கதான் செய்வார்கள். அப்பொழுது இந்த போராட்டம் நடக்கக்கூடிய சமயத்தில் பிடி உஷாவையும் அவர்கள் அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். அப்போது இந்த வினேஷ் போகாட்லாம் பார்த்துட்டு தான் சும்மா இருந்தாங்க. அந்த பிடி உஷாவும் யாருக்கு எதிராக போராடினார்களோ அந்த நரேந்திர மோடியும் இந்திய அரசாங்கமும் அதற்கு பிறகு நீங்க எங்களுக்கு எதிராக போராடுறீங்களா, எங்களுக்கு எதிராக பேசுறீங்களா, பரவாயில்ல, உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று வினேஷ் போகாட் அவருடைய எல்லா டிமாண்ட்ஸையுமே பூர்த்தி செய்தார்கள் இந்திய அரசாங்கம். ஒரு அரசாங்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நரேந்திர மோடி அரசாங்கம். பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் நினைத்திருந்தால் வினேஷ் போகாட் அவர்களை சைலண்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், அகைன் எப்படி ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்கு உதாரணம் கொடுக்கணும்னாலே காங்கிரஸ் ஆட்சி தான் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. சிங்கர் கிஷோர் குமார் என்பவர் இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் என்ற காரணத்தினால அவரை ஆல் இந்தியா ரேடியோல இருந்து பேன் பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள். இதுதான் பர்சனல் வெஞ்சன்ஸ். இந்திரா காந்தி அவர்களுக்கு கிஷோர் குமார் கூட இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைனால ஆல் இந்தியா ரேடியோல இருந்து ஒரு சிங்கரை பேன் பண்றாங்க என்றால் இது பர்சனல் வெஞ்சன்ஸினுடைய ஒரு உச்சம். அதை நரேந்திர மோடி ரெப்ளிகேட் பண்ணவில்லை. நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லர்ஸ்,
அவர்களை ரெஸ்லர்ஸாக மட்டுமே பார்க்கலாம். அவங்களை மல்யுத்த வீராங்கனைகளாக மட்டுமே பார்த்து அத்லெட்ஸாக மட்டுமே பார்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்துமே செய்து கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு இவ்வளோ கலைவரம் நடந்த பிறகும் வினேஷ் போகாட், சாக்ஷி மாலிக் எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி செய்த பிறகும், நாடு முழுக்க நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்த பிறகும், அதனுடைய அதிர்வலைகள் நாடு முழுக்க பரவிய பிறகும் வினேஷ் போகாட் அவர்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்காக எனக்கு இதெல்லாம் தேவை என்று சொல்லும்போது ஒரு பர்சனல் கோச் வேணும். ஓகே, ட்ரைனிங் பூடாபெஸ்ட் நடக்கணும், அதாவது ஹங்கேரியுடைய கேபிட்டல் பூடாபெஸ்ட்ல எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, ட்ரைனிங் பார்ட்னராக எனக்கு பிரியங்கா போகாட் வேண்டும். ஓகே, 40 நாள் ட்ரைனிங் புடாபெஸ்ட், எல்லா எக்ஸ்பென்ஸும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஏர் டிக்கெட்ஸ், லோக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதோட பாக்கெட் அலவன்ஸ் புடாபெஸ்ட்ல அதையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் தேவை சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகுங்க, பாரிஸில் போய் எங்களுக்காக இந்தியாவிற்காக ஒரு மெடல் ஜெயித்துருவாங்க அப்படின்ட்டு உற்சாகப்படுத்தி அனுப்பிய நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து இப்பொழுது இந்த லெஃப்ட் செக்கோஸ்டும் கேள்வி கேட்கறதா மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கு. உடனே மோடியால் அவங்க ஜெயிச்சிட்டாங்களா, கிரெடிட் ஸ்டீலர் மோடியா என்று கேட்டால் அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு வீரராக இருக்கட்டும், வீராங்கனையாக இருக்கட்டும், காங்கிரஸ் காலத்தில் ஒலிம்பிக்ஸ்லாம் சரியான எக்யூப்மெண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கொடுக்காம, ட்ரைனிங்லாம் கொடுக்காம நிறைய அறக்கழிச்சிருக்காங்க. இப்பொழுது பாரிஸ் இருக்கக்கூடிய ஒலிம்பியன்ஸ்க்கு இங்கேருந்து ஏர் கூலர்ஸை அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க. காரணம் அங்கே அவர்களுடைய ரூமில் இல்லை, அவர்களுடைய ரூமில் அவங்க நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இங்கிருந்து 40 ஏர் கூலர்ஸ் பாரிஸ்க்கு பறக்கிறது. காரணம் ரெஸ்லர்ஸ்க்கு ரெஸ்ட் தேவை. எப்படி இல்லை, இது இல்லாமல் எப்படி அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க என்று ரெஸ்லர்ஸுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும்போது தான் அதை ஊக்குவிக்கணும். ஒரு டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை ஊக்குவித்தால் மட்டும்தான் அது நாளைக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்தியா ஒலிம்பிக்ஸில் மெடலே வாங்கலைன்னா அதற்கு ஏதாவது ஊக்குவித்தால் தானே அது நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸே இங்கே நடக்காமல் ரிசல்ட் மட்டும் வராது. அப்போது உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது என்று யார் சொல்கிறார்? நான் சொல்லலை, அகெயின் வினேஷ் போகாட் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஸோ இது நரேந்திர மோடி அரசாங்கம் எப்படி அவர்களுக்கு உறுதுணையாக நின்றது, ரெஸ்லர்ஸ்க்கு எப்படி உறுதுணையாக நின்றது என்று பார்த்துவிட்டோம். இப்பொழுது ஃபைனல் டிஸ்குவாலிஃபிகேஷன் கான்ட்ரவர்சிக்கு வருவோம். டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது மோடியினுடைய சதி இருக்குது, நமஸ்தே பாய் டிஸ்குவாலிஃபை என்று இங்கேருந்து மோடி கூப்பிட்டு சொல்லிட்டாராம் ஒலிம்பிக்ஸ் ஃபெடரேஷன் கிட்ட, வினேஷ் போகாட் டிஸ்குவாலிஃபை பண்ணிருங்க என்று நரேந்திர மோடி சொல்லிவிட்டார் என்று சோஷியல் மீடியா சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, இதை எவ்வளோ பேர் இல்லை அப்படி நடக்கல, உண்மையிலேயே வெயிட் 100 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால தான் அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார் என்பதை அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் பஜ்ரங் புனியா எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹார்ட்கோர் ஆன்டி மோடி மனப்பான்மை கொண்டவர், நிறைய கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, இந்த ரெஸ்லர்ஸ் ப்ரொடெஸ்ட்ல ஒரு முக்கியமான பங்கு ஆட்டியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்திருக்காங்க, அந்த வெயிட்டை குறைக்க நாங்கள் ரொம்ப முயற்சி செய்தோம். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஆண்கள் ரொம்ப எளிதில் வெயிட் லூஸ் பண்ணிட முடியும், எங்களுக்குலாம் நிறைய வேர்க்கும், நிறைய நாங்கள் வெயிட் ஈஸியாக லூஸ் பண்ணிடுவோம், பெண்களுக்கு அது கொஞ்சம் கடினம், நாங்கள் முழு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கோம், எப்படியாச்சும் வினேஷ் போகாட் அவர்களுடைய வெயிட்டை நாங்கள் குறைச்சிருவோம் என்று சொன்னது யாரு? बजरंग पुनिया। पहले वेट क्योंकि वेट कम करना है, 50 किलो वेट लाना भी इसके लिए बहुत मुश्किल होता है, क्योंकि तो पहले 53 में बाउट कर रही में थी। तो और लड़की में और लड़के में वेट कम करने में भी काफ़ी अंतर होता है। लड़का वेट जल्दी, लड़के ज़्यादा स्वेटिंग होती है तो वेट कम जल्दी हो जाता है, लड़की को बहुत प्रॉब्लम होती है वेट कम करने में। வினேஷ் போகாட் அவருடைய சக ரெஸ்லர் அவர் சொல்கிறார், வினேஷ் போகாட் அவருடைய வெயிட் அதிகமாக இருக்கு, அதை குறைப்பதற்கான முயற்சி நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று. அடுத்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பிடி உஷா அவர்கள் சொல்றாங்க, நாங்களும் முயற்சி செய்து பார்த்தோம், வினேஷ் போகாட் அவருடைய வெயிட்டை குறைப்பதற்காக நாங்கள் நிறைய முயற்சி செய்தோம், டயட்டை கண்ட்ரோல் பண்ணோம், ஹேரை கட் பண்ணோம், அவருடைய ஆடைகளை சுருக்கி பார்த்தோம், ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் கடைசியில் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய சேர்மன் சொல்றாங்க. அடுத்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டின்ஷா பார்டிவாலா அப்படிங்கிறவர், அவர் தான் டயட்டீஷியன் நினைக்கிறேன், டயட்டீஷியன் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அவரும் சொல்றாரு பாரிஸில் இருக்கிறவர் க்ளோஸாக வினேஷ் போகாட் அவர்களை மானிட்டர் பண்ணவர். இந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச்சுக்கு பிறகாகவே அவங்க ஒரு 2.7 kg எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க, எப்படியாச்சும் ஃபைனல்ஸ் கூட குறைச்சாகணும்னு நாங்கள் நிறைய முயற்சி செய்து பார்த்தோம், கடைசியில் ஒரு 100 கிராமில் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இது முதல் முறை இல்லை, ஆல்ரெடி 2016ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனரியோவில் நடந்துச்சு இல்லையா, பிரேசிலில், அப்போது வினேஷ் போகாட் அவர்கள் ஓவர் வெயிட் காரணமாக டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார்.
ஸோ இந்த ஓவர் வெயிட் அப்படிங்கிறது வினேஷ் போகாட் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்து வந்தது. இது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, டயட்டீஷியன்ஸை கேள்வி கேட்குறாங்க, எப்படி அவங்களோட டயட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணாமல் போவீங்க, டயட்டை ஒழுங்காக நீங்கள் மானிட்டர் பண்ணி வெயிட்டை நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுருக்க வேணாமா என்று டயட்டீஷியன்ஸை கேள்வி கேட்குறீங்க. நியாயமான கேள்வி, இதை கேளுங்க. எது நியாயமான கேள்வியோ அதை கேட்காம மோடி இங்கேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாராம், சதி பண்ணிட்டாராம். இதெல்லாம் எப்படிங்க 4 பேர் ஒரு சவுண்டான லாஜிக்கல் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? இது கூட தெரியாமல் எப்படியாச்சும் மோடி மேலே ஒரு கரையை பூசி விட வேண்டும், அவரை கலகப்படுத்தி விட வேண்டும் என்று எவ்வளோலாம் பண்ணுவீங்க. ஆனால் வினேஷ் போகாட் அவருடைய தந்தை, அவரும் ஒரு பெரிய ரெஸ்லர், அவர் நீண்ட நாட்களாகவே ரெஸ்லிங் இந்த ஃபெடரேட்டில் இருந்து வராரு. அவர் சொல்கிறாரு, கயா ரூல்ஸ் தான், 100 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து போயிருச்சு, மெடல் இல்லை, நோ மெடல் நை, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், we will come back என்று வினேஷ் போகாட்டுடைய தந்தையை ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் இவங்களுக்கு தாங்களை பொறுக்கலை, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தந்தையோட வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. बड़ा दुख है, सारे देश को दुख है जो मेडल नहीं ले सकी, जो 150 ग्राम वजन फालतू रह गया तो कुश्ती डिफाइज कर दी, कोई मेडल नहीं आया। फोगाट साहब, इसका कोई हल हो सकता है कि रूल बुक के हिसाब से? कोई हल नहीं हो सकता, बता कोई हल नहीं हो सकता। आगे का क्या करेंगे फोगाट साहब? बहुत बड़ा दुख है, एकदम पास से लौटना इस समय। चलो आगे फिर कोशिश करेंगे 2028 के लिए। ஸோ டு சம்மரைஸ், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் பாடம் கற்க வேண்டும். அவர்கள் எனக்கு எதிராக பேசினாலும் சரி, எனக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் செய்வேன். அவங்க மெடல் ஜெயிக்கிற வரைக்கும் நான் என்னுடைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் இக்கட்டான காலத்தில் அவங்களோட இருப்பேன், அவங்க மெடல் ஜெயிச்சாலும் அவங்களோட இருப்பேன் என்று ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமோ நரேந்திர மோடி அவர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறார். இன்னும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க என்று தெரிந்தவுடன் அவரோட ட்வீட் ஒன்று போடுறாரு, வினேஷ், யூ ஆர் அ சாம்பியன் அமங் சாம்பியன்ஸ், யூ ஆர் இந்தியாஸ் ப்ரைட் அண்ட் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டியன். டுடேஸ் செட்பேக் ஹர்ட்ஸ். I wish words could express the sense of despair that I am experiencing. At the same time, I know that you epitomize resilience. It has always been your nature to take challenges head on, come back stronger. We all are rooting for you என்று சொல்லியிருக்கிறார். So we all are rooting for you, come back stronger என்று சொல்லியிருக்கார். அவருடைய ஈகோ எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக மட்டுமே அவர் பேசியிருக்கிறார். இப்படி தான் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கும் எதற்கெடுத்தாலும் போர்க்கொடுத்துக்கக்கூடிய லெஃப்டிஸ்ட் எக்கோசிஸ்டத்துக்கும் நம்ம சொல்லிக்க விரும்புவது எல்லாமே, அரசாங்கம் ரெஸ்லர்ஸ்க்கும் சரி, ஒட்டுமொத்த அத்லெட்ஸ், மற்ற அத்லெட்ஸ்க்கும் சரி, மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய அத்லெட்ஸ் அனைவருக்குமே எந்த பாரபட்சமும் பார்க்காம அனைத்து விதமான உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறது. இந்தியா இப்பொழுது இட் இஸ் ஆன் இட்ஸ் ரைஸ். இனி வரும் காலங்களில் அதிகமான ஒலிம்பிக் மெடல்களை இந்தியா பெறும் என்ற நம்பிக்கையோட நாம முன்னேறி செல்வோம். இது போன்ற ஒரு சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், நரேந்திர மோடி அப்படி பண்ணிட்டாரு, நரேந்திர மோடி கூப்பிட்டு ஒலிம்பிக்ஸில் வினேஷ் போகாட்டை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாரு என்ற சிறுபிள்ளைத்தனமான வாதத்தை தூக்கிட்டு வராதிங்க. ஆஸ் அ நேஷன், ஒட்டுமொத்த நாடாக வி ஷுட் ப்ராக்ரஸ். அப்போதுதான் வருங்காலங்களில் இந்த பாலிடிக்ஸ்லாம் இல்லாமல் இந்தியாவிற்கென்று மெடல்ஸ் நம்ம நிறைய அள்ளி கொண்டு வர முடியும். இந்தியா ஒலிம்பிக் ஃப்ராட்டர்னிட்டியில் ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகணும்னா, பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா இந்த அரசியல் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு இப்போது நரேந்திர மோடி எப்படி செயல்படுகிறாரோ அது மாதிரி ஒரு நேஷனாக, ஆஸ் அ நேஷன் வி ஷுட் ப்ராக்ரஸ் என்று சொல்லி, ஸ்போர்ட்ஸ்குள்ளே அரசியல் கலக்காதீங்க. அப்படி கலந்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸை கலங்கப்படுத்தி விடும், வீரர்களுடைய மொரேல் அது டவுன் ஆயிரும். ஸோ இனியாவது இந்த லெஃப்டிஸ்ட் எக்கோசிஸ்டம் திருந்துவாங்களா அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதோட வணக்கம், வந்தே மாதரம்.